மதன், மதன், நீ யாரையாவது கொலை பண்ணிட்டியா? என்ன சொல்லு மதன். என்ன சுப்ரியா, இந்த மாதிரி நேரத்துல கூட உன்னால எப்படி இப்படி ஜோக் அடிச்சு பேச முடியுது? அப்புறம் ஏன் தலை குனிஞ்சு ஒரு குற்றவாளி மாதிரி நிக்கிற? என்ன பாரு, என் முகத்தை பாரு, என் கண்ணை பாரு. முடியல சுப்ரியா, உன்னோட கடைசி வாழ்நாட்கள் நீ என்ன கேட்டுக்கு தெரிஞ்சதோ என்னால தாங்க முடியல. உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன் நான். எதுக்கு அழுத? நான் யாரு இப்போ? உனக்கு நான் யாரு? உன் காதலியா? உன் ஃப்ரெண்டா? முடிஞ்சு போன முன்னாள் காதலி தானே. சாக போறத நினைச்சு நான் தானே அழணும். நீ ஏன் அழற? அப்போ உன் மனசுக்குள்ள இன்னும் லவ் இருக்கா? சுப்ரியா, என்ன பேசுற நீ? எனக்கு உன் மேல லவ் இருந்தா நான் அழணுமா? டேய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அன்புக்கு பாத்திரமானவ நீ. இங்க பாரு, அதுக்காக உன் மேல காதல் இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. குட், வெரி குட் மதன். என் மேல உங்களுக்கு காதல் இல்லைன்னு சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் ஒட்டுமொத்த காதலையும் பூமிகாவுக்காக சேமிச்சு வை. அந்த காதல பூமிகாவுக்காக செலவு செய். சுப்ரியா, நீ சொன்னாலும் சொல்லனாலும் என் நாடி, நரம்பு, உயிர், மூச்சு, ரத்தம், இந்த சதை எல்லாமே என் பூமிகாவுக்காக தான். என்னையும் என் பூமிகாவையும் பிரிக்கிற சக்தி இந்த உலகத்துல மரணத்துக்கு மட்டும்தான் இருக்கு. சூப்பர் சூப்பர் மதன். பூமிகா மேல நீ வச்சிருக்கிற அன்பை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. Keep it up. ஆனா இவ்வளவு நேரம் சொன்னி அது அத்தனையும் போய். என்னது பொய்யா? ஆமா, நீ நடிக்கிற. உன் மனசுல கள்ளத்தனம் வந்திருக்க. என் மேல உனக்கு காதல் பழையபடி எட்டி பார்க்கத. இல்லன்னு சொல்லி நடிக்காத. சுப்ரியா, ஏன் கோவம் வருதா? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதா? சுப்ரியா, இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பேசி பேசி எதுக்கு என்ன இப்படி வார்த்தையாலே வதைக்கிற? அதுக்கு உன்னோட நடவடிக்கை தான் காரணம் மதன். நான் தானே சாக போற நோயாளி. எதுக்கு நீ வீட்ல உள்ளவங்கள சாவடிக்கிற? நீ வீட்ல பூமிகாவோட சந்தோஷமா இல்ல, குழந்தையோட சந்தோஷமா இல்ல, சரியா சாப்பிடுறதில்ல, சரியா தூங்குறதில்ல. ஏன் மதன்? இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு நேர்மையா பதில் சொல்ல. இங்க பாரு, நீ சாக போறங்கிற உண்மையை என்னால ஜீர்ணிக்க முடியல சுப்ரியா. நான் அதனாலதான் இந்த மாதிரி நடந்துகிட்டேன். இங்க பாரு, மேபி அந்த பய உணர்வோட வெளிப்பாடுதான் இதெல்லாம். மதன், சாவு எனக்கு தானே, உனக்கு இல்லையே. அதனால நீ என்ன பத்தி ஃபீல் பண்றத மூட்டை கட்டிட்டு பூமிகாவோட சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. நீ என்ன பத்தி நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அது பூமிகாக்கு செய்யற துரோகம். நீ என்ன ரோட்ல போறவளா? சுப்ரியா, சுப்ரியா, நீ வாழ்க்கையில பயணிச்சவ சுப்ரியா. அது முடிஞ்சு போன பயணம். நீ துயரப்படுறதுக்கோ இல்ல கவலைப்படுறதுக்கோ நான் காரணமா இருக்க கூடாது. குறிப்பா
பூமிகா விஷயத்துல என்னோட நிழல் கூட அவளுடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா சில மாசத்துல போக போற என்னோட உயிர் இந்த நிமிஷமே போயிடும். என்னது இது? நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன கவனிக்காம அவர் பாட்டுக்கு மேல போயிட்டு இருக்காரு. शरद, शरद, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கீங்க? உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சக்தி, நான் நல்லதா இருக்கேன். அது ஆபீஸ்ல ஒரு சின்ன டென்ஷன், அதான் அந்த யோசனையில இருந்துட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ் சக்தி. அதான் புருஷ முகம் வாடி போயிருந்தா பொண்டாட்டி முகமும் வாடி போயிடும். ஏன்னா புருஷ முகம் தான் பொண்டாட்டிக்கு முகம் பாக்குற கண்ணாடி. சக்தி, நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி ஐம் ஓகே. இது பாரு, என் முகத்தை பார்த்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படியா? ஓகே, நீங்க என்கிட்ட உண்மையை தான் சொல்லுவீங்க, அதனால நீங்க சொல்றத நான் நம்பிட்டேன். சரி, அந்த பிரீஃப் கேஸை கொடுங்க பார்க்கலாம். எதுக்கு இதை இப்போ கேட்குற? ஏன் நான் கேட்க கூடாதா? இல்ல, இதுல எதுவும் இல்ல, இதுல ஆஃபீஸ் ஃபைல்ஸ், அவ்வளவுதான். சரி, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம வெட்டிங் டே ஆனிவர்சரிக்கு எனக்கு கொடுக்கறதுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கிஃப்டை அந்த பிரீஃப் கேஸ்க்குள்ள வச்சிருக்கீங்க, அவ்வளவுதானே? ஆமா. சரி, அப்படியே இருக்கட்டும். உங்க ஆசைப்படியே அதை நான் வெட்டிங் டேலே பாத்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது உங்களுக்கு காட்டட்டுமா? ஷரத், இதுதான் நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட். இதுதான் நீங்க நம்ம வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு வரணும். என்ன?
பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். உன் செலெக்ஷன் சூப்பரோ சூப்பர். என் வாழ்க்கையிலேயே இதுதான் எனக்கு பெஸ்ட் ட்ரெஸ். இதை நீங்க போட்டுட்டு வாங்க, என் செலெக்ஷன் எப்படின்னு நான் பாக்குறேன். இப்போவே வா. வேண்டாம் சக்தி, இதை நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு நான் போட்டுக்கிறேன். அப்பதான் எல்லாரும் பார்த்து ரசிப்பாங்கல்ல. அன்னைக்கு எல்லாரும் பார்த்து உங்களை ரசிக்கட்டும். இன்னைக்கு நான் மட்டும் தனியா உங்களை இந்த ட்ரெஸ்ல பார்த்து ரசிக்கணும். போங்க, போய் போட்டுட்டு வாங்க. இப்போ வேணாம் சக்தி. அதெல்லாம் முடியாது. இப்ப நீங்க போய் இதை போட்டுட்டு வாங்க, நான் பார்க்கணும். இந்தாங்க, போங்க. ஓகே. இந்த ப்ரீஃப் கேஸ்ல தான் ஷரத் எனக்காக வாங்கிட்டு வந்து மறக்க முடியாத கிஃப்ட் இருக்கு. அதனால இதை பத்திரமாவே வைப்போம். வாவ், சூப்பரா இருக்கீங்க ஷரத். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கர்ச்சீஃபை கோட் பாக்கெட்ல வைங்க, நல்லா இருக்கும். உண்மையாவே நல்லா இருக்கு ஷரத். இந்த அழகுக்காவே நான் உங்க கூட 100 வருஷம் வாழணும். ஷரத், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷரத், நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா? சரிங்க. பூமிகா, நீ எப்ப வந்த? நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். எப்படி நான் பாடின பாட்டு சத்தம் மட்டும் எங்க இருந்து வருது, ஆனா எங்க இருந்து வருதுன்னு தான் தெரியல. இதோ நீ பாடின பாட்ட உனக்கு தெரியாம மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். மனசுல ஒரு கவலை, அதான் உன் பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஏய், இங்க வாயேன், வந்து பக்கத்துல உட்கார்.
பூமிகா, கொஞ்ச நாளா என் மனசுல உறுத்திக்கிட்டு இருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். வாழ்க்கையோட கடைசி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிற, கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டே போக போற ஒரு நோயாளி பத்தின கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன். அது ஒரு பொண்ணோட கதை. அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு பசுமையான காதல் இருந்திருக்கு. ஒரு காலத்துல அவ ஒருத்தரை காதலிச்சிருக்கா. அவரும் காதலிச்சிருக்காரு. ஆனா எதனாலயோ அவளால கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. விரத்தில அந்த சம்பவத்தை மறக்கிறதுக்கு அந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போயிட்டா. அப்புறம் அவளை காதலிச்சவன் மனைவி, குடும்பம், குழந்தைன்னு செட்டில் ஆயிட்டான். அவன் மனைவி மேல உயிரையே வச்சிருக்கான். வெளிநாட்டுக்கு போனாலே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? பண்ணல பூமிகா. அந்த அந்த பழைய காதல் நினைவுகளை சுமந்துகிட்டே அவ அவ அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஐயோ பாவம் மச்சான். சரி, அந்த காதலனுக்கு கல்யாணம் ஆகி மனைவி கூட இருக்காருல்ல, அந்த பொண்ணும் வெளிநாட்டுல அவரோட நினைவுலயே இருக்காங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? வெளிநாட்டுக்கு போன பொண்ணு திரும்ப வந்துட்டா. ஆனா சாக போற நோயாளியா. ஐயோ பாவம் மச்சான். ஏற்கனவே காதல் தோல்வி வேற, இப்போ உயிரும் போக போதா? ஏதோ நாவல்லையோ சினிமாலயோ வர மாதிரி இருக்கு. ஆமா பூமிகா, எனக்கு கூட அப்படிதான் தோணுச்சு. ஆனா இப்போ இப்போ பிரச்சனை அது இல்ல. அந்த பொண்ணு இப்போ சில மாசத்துல சாக போறா. அதனால அவளை நேசிச்ச காதலன் கிட்ட அந்த அந்த பொண்ணோட அம்மா இல்ல, அவங்க அம்மா தன் பொண்ணுக்கு தாலி கட்ட சொல்லி, அதுதான் தன் பொண்ணோட கடைசி ஆசை, அதை நிறைவேற்றணும்னு அவளை காதலிச்சவங்க கிட்ட போய் மாங்கல்ய பிச்சை கேட்டிருக்காங்க. அதோட விடாம தாலி கட்ட சொல்லி சத்தியம் பண்ணி வேற கேட்டிருக்காங்க. ஆனா அவன் சத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டான். அவன் அவன் மனைவிதான் எனக்கு எல்லாமே, வேற யார் கழுத்திலையும் என்னால தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன் தன் மனைவிக்கு துரோகம் பண்ண கனவுல கூட முடியாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணாமலே போயிட்டான். என்ன பூமிக்கா யோசிக்கிற? அந்த காதல செஞ்ச செயலை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மச்சான். அவர் அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட மறுத்துட்டு சத்தியம் பண்ணி கொடுக்காம, என் மனைவிக்கு துரோகம் பண்ண முடியாது, மனைவி தான் எனக்கு எல்லாமேன்னு சொன்ன அவரு உண்மையிலேயே ஒரு உத்தம புருஷன்தான். அவரை நேர்ல பார்த்து பாராட்டணும் போல இருக்கு மச்சான். அதே சமயத்துல அந்த பொண்ணையும் நினைச்சு பார்க்கணும். பாவம் அந்த பொண்ணு வாழ்க்கையில எந்த சுகத்தையும் அனுபவிக்காம அந்த பொண்ணோட உயிர் போக போகுது. அதனால அந்த பொண்ணோட கடைசி ஆசைய அவரை நிறைவேற்றுறதுல தப்பே இல்லை. பூமிகா என்ன சொல்ற? மனைவி உயிரோட இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது தப்பு இல்லையா? பொதுவா அப்படி செஞ்சா தப்புதான். ஆனா இங்க நிலைமை வேற மாதிரி இருக்கு. அந்த அந்த பொண்ணு சாக போற பொண்ணு
அந்த பொண்ணு தாலி கட்டிக்கிறதுனால அந்த மனைவியோட வாழ்க்கையில அவ பங்கு போட்டுக்க போறதில்ல. மாதா பிதா குரு தெய்வம் கணபதி சங்கர தக்க தின்ன தோம் ததக்க தின்ன தோம் ததக்க தின்ன தோம். Karnatician.com சக்ஸஸ் இப்போவே ஆரம்பிச்சாச்சு. அதோட இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸ்கைப்பில் இருந்து கற்றுக்கிற மாதிரி காம்படிஷன். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும், ஈஸி வே கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தினால இந்த கான்செப்ட் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனே நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.